இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில கூட நம்ம அந்த மெடிடேஷன் பெயருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எனக்கு இருதயத்துல வைத்த ஒரு காரியம். நிறைய பேர் இதுல இதுல கேட்க போகிற நிறைய பேர் இந்த சீசன், இந்த காலகட்டத்துல ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்குள்ள இருக்கிறத நான் என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். அதாவது அந்த வார்ஃபேர் எப்படின்னா, ஆஹ் தேவனையே சந்தேகிக்கிற அளவுக்கு ஒரு வார்ஃபேர் எல்லாருக்குள்ளயும் சத்ருவானவன் அப்படிப்பட்ட செயல்களை நிறைய பேருக்குள்ள, எல்லாருக்குள்ளயும்னு சொல்ல முடியாது, நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட சந்தேகங்கள், பயங்கள், குழப்பங்கள் இது எல்லாம் இருக்கிறத என்னுடைய ஆவியில நான் உணர்கிறேன். அதனால இன்றைக்கு கூட தேவன் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் நம்ம ஏற்கனவே சில காரியங்கள் நம்ம தியானித்திருக்கலாம். அதை மறுபடியும் நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய அந்த ஆவிக்குரிய நம்ம உள்ளான மனிதனில் நாம் வல்லமையாய் பலப்படும்படி நமக்கு தேவன் இன்றைக்கு உதவி செய்கிறதை நாம் நிச்சயமாய் நம்ம பார்க்க முடியும். அப்போ உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் நம்ம பலப்படணும்னா பரிசுத்தாவியானவருடைய அவருடைய வார்த்தையோ மூலமாகத்தான் நம்ம உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட முடியும். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவருடைய சத்துவத்தின் வல்லமையில நம்ம பலப்படணும்னா இன்றைக்கும் விசுவாசத்தை குறித்ததான ஒரு ஆழ்ந்த ஒரு தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமா ஒரு 2-3 டேஸ்க்கு நம்ம இழந்த அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் நிறைய பேருக்கு மனதுல என்னன்னா, ஐயோ நான் எவ்வளவு ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருந்தேன், அந்த சந்தோஷம் இன்னைக்கு இல்லையே, நான் இன்னைக்கு இன்னும் என்னால ஆவியில நான் பலப்பட முடியலையே அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய உள் உணர்வு. ஆழ்ந்த இருதயத்துல ஜெபிக்கிற காரியமாய் கூட சிலருக்கு அது இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் என்னுடைய ஆவியில் அதை உணர்கிறேன். நான் எவ்வளவு சந்தோஷமா களி கூர்ந்து அவருக்குள்ள நான் மகிழ்ந்து கொண்டிருந்தேனே, ஆனா இன்றைக்கு எனக்கு அந்த சந்தோஷம் இல்லையே. நான் இன்னும் அவருக்குள்ள அவர் பிரசன்ஸ்ல இருக்கிற சந்தோஷத்துல நான் மறுபடியும் திரும்ப வரணும். உற்சாகத்தின் தாவீது ஜெபித்தது போல உற்சாகத்தின் ஆவி என்னை மறுபடியும் தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொன்னது போல நிறைய பேருடைய ஜெபங்கள் அப்படி இருக்கிறத நான் பார்க்கிறேன். நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்கள்ல நம்ம தொடர்ந்து இந்த மெடிடேஷன் பிரேயர்ல நம்ம தியானிக்க உங்க ஒவ்வொருவருடைய அந்த அந்த பக்தி வைராக்கியம் அது பலப்படும். மீண்டும் கிறிஸ்துவுக்குள் நம்ம கட்டப்பட்டு எழும்புகிறதை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அது டிபிடி வெர்ஷன்ல ரொம்ப அழகா இருக்கு. அதை நான் இங்கிலீஷ்லயும் அதை தமிழ்லயும் நான் சொல்றேன். நவ் faith brings our hopes into reality and becomes the foundation needed to acquire the things we long for. It is all the evidence required to prove what is still unseen. அதாவது விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் நம்புகிற விஷயங்களை நிஜமாக்குவதற்கு பெயர் தான் விசுவாசம். நம்ம நிறைய காரியங்கள், வாக்குத்தத்தங்களை குறித்து நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இதையெல்லாம் நம்புகிறோம். ஆனா விசுவாசம் என்பது என்ன அப்படின்னா, அந்த நம்புகிற விஷயங்களை நிஜமாக்குவதற்கு பெயர்தான் விசுவாசம். நாம் எதை அடைய விரும்புகிறோமோ அதை பெறுவதற்கு தேவையான அடிப்படையாக விசுவாசம் இருக்கிறது. நம்ம லைஃப்ல என்ன நடக்கணும்னு நினைக்கிறோம், என்ன வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஃபவுண்டேஷனே என்னதுதான் விசுவாசம். அப்போ கண்ணுக்கு தெரியாததை நம்ம இன்விசிபிள், நம்ம விசுவாசத்துல கண்ணுக்கு தெரியாததை தான் நம்ம சுதந்திரித்துக் கொள்கிறோம். நம்ம ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்த உடனே அது உடனே சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறாது. சில மாதங்கள் ஆகும், சில வாக்குத்தத்தங்கள் வருஷங்களாக கூட மாறலாம். ஆனா இந்த விசுவாசம் என்பது ஒண்ணு நமக்கு இருக்கும்னா, கண்ணுக்கு தெரியாததை நிரூபிப்பதற்கு ஆதாரம் என்னதுதான் அந்த விசுவாசம். இன்விசிபிள் ரெல்ம்ல ஆல்ரெடி தேவன் எனக்கு இதை கொடுத்து விட்டார்
என்கிற ஆணித்தரமான உறுதி, நம்பிக்கையின் உறுதிக்கு பேரு தான் விசுவாசம். இன்னும் சுருக்கமா இதை பார்க்கணும்னா, விசுவாசம் நாம் எதிர்பார்த்ததை உண்மையாக மாற்றுகிறது. விசுவாசம் நாம் எதிர்பார்த்ததை உண்மையாக என்ன செய்தான் மாற்றுகிறது. நம்ம நிறைய காரியங்களை, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்ம எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள், அந்த எதிர்பார்க்கிற காரியங்களை உண்மையாக்குகிறதற்கு பெயர்தான் வாக்கு தத்தங்கள். அப்போ நாம் அடைய விரும்பும் எல்லாவற்றிற்கும் இதுதான் நமக்கு ஆதாரமா இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாததையும் விசுவாசம் என்ன செய்யுமா? நிரூபித்து காட்டுமா. கண்ணுக்கு தெரியல, ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள், அது ஒருவேளை இன்னைக்கு உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா கண்ணுக்கு தெரியாத அந்த காரியங்களையும் உங்களுக்கு இந்த விசுவாசமானது நிரூபித்து காட்டுகிறது. அப்படிங்கிறது தான் உண்மை, சத்தியம், நிஜம். அப்போ இதுல இந்த வசனத்தையே நம்ம அப்படி பிரேக் பண்ணி நம்ம பார்க்கும்போது, இன்னும் விசுவாசத்துல நம்ம பலப்படுகிறதற்கு இந்த வார்த்தை நம்ம இன்னும் ஊக்குவிக்கிறதா இருக்கிறத பார்க்கிறோம். Faith is the substance of things hoped for. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. அத இங்கிலீஷ்ல என்ன கொடுத்திருக்குன்னா சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு, ஃபெய்த்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்கு. அதாவது நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுக்கிறது, நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு உறுதியை கொடுக்கிறது விசுவாசம். அப்போ இந்த ஃபெய்த் என்ன செய்யுதுன்னா, நம்ம இருதயத்துல ஒரு காரியத்தை உறுதியாய் நம்ப தொடங்குகிறதற்கு பெயர் தான் விசுவாசம். நம்ம காணல, நம்ம கண்ணால பார்க்கல, கண்ணால எதையும் நம்ம தொட்டு பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம இருதயத்துல அசைக்க முடியாதபடி ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, அது காணக்கூடிய உலகத்துல நம்ம இன்னும் அந்த அற்புதத்தையோ அந்த நம்ம வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுதலையோ நம்ம பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த காணக்கூடிய உலகத்துல நம்ம பார்ப்பதற்கு முன்பதாகவே நம்ம இருதயத்துல அதை ரியலா பார்க்கிறதற்கு பெயர் தான் விசுவாசம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்க்கணும்னா, இப்ப நம்ம எல்லாருமே நம்ம பொருட்கள் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றோம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது நீங்க இதை ஆர்டர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இத்தனை நாட்கள்ல வந்துரும்னு சொல்லி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வருது. இந்த அக்னாலஜ்மெண்ட் கிடைச்ச உடனேயே நம்ம என்ன நம்புறோம்? கண்டிப்பா அந்த பொருள் எனக்கு வந்துரும். இதுல நம்ம சந்தேகமே படமாட்டோம். கண்டிப்பா நான் ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் எனக்கு கிடைச்சிருச்சு, இந்த அக்னாலஜ்மெண்ட் எனக்கு கிடைச்சதுனால எனக்கு நல்லா தெரியும் நான் ஆர்டர் பண்ண பொருள் எனக்கு வந்து சேரும். அப்போ ஃபெய்த்ங்கிறது என்ன? அந்த ரிசிப்ட், அந்த அக்னாலஜ்மெண்ட் தான் அந்த ஃபெய்த். நிச்சயமா வாக்குத்தத்தத்தை எனக்கு அவர் கொடுத்துட்டாரு, எனக்கு அது கிடைச்சிருச்சு, அது வருகிறதற்கு முன்பதாகவே கிடைத்ததாய் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் வேதத்துல இருக்கு. அத்தனை வாக்குத்தத்தங்களையும் நம்ம இருதயத்துல எப்போ ரியலா நம்ம பார்க்கிறோமோ அதற்கு பெயர்தான் விசுவாசம். வசனம் சொல்லுது 2 கொரிந்தியர் 5:7, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். For we walk by faith, not by sight. நம்ம பார்க்கிறத வச்சு வர்றதுக்கு பேரு விசுவாசம் இல்ல. நம்ம கூட ஒரு இன்னர் சர்டனிட்டி, நம்ம உள்ளான மனுஷன்ல, ஒரு ஆள் மனதுல ஒரு நிச்சயமான ஒரு நம்பிக்கை, அதற்கு பெயர்தான் விசுவாசம். காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அது என்ன? ஒரு கன்விக்ஷன். நம்ம பார்க்கவே இல்லை, அந்த நம்பப்படுகிறவைகளின் உறுதியை குறித்து பார்த்தோம், இப்ப காணப்படாதவைகளின் நிச்சயத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போ ஃபெய்த் என்னவா இருக்குன்னா, அது ஒரு ப்ரூஃப், அது ஒரு ப்ரூஃபா இருக்கு. இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் கேட்கிறோம், எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அந்த ஃபெய்த் தான் நமக்கு காணக்கூடாத உலகத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய வாக்கு தத்தங்களின் அந்த ப்ரூஃபா விசுவாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பிசிக்கல் ஐஸ் இன்னும் பார்க்கல, ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஏற்கனவே அதை ரிசீவ் பண்ணதா பார்க்கிறதற்கு பெயர் தான் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்ம எப்படி நம்ம காற்ற உணர முடியாதோ, நம்ம காற்ற
உணர முடியும், ஆனா அதை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது போலதான் இந்த ஃபெய்த், இந்த இன்னர் கன்விக்ஷன் உள்ளான மனிதனில நம்பப்படுகிறவைகளின், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் உணர்கிற அந்த ஒரு காரியம்தான் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஏன்னா காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், காணாதவைகள் தான் நித்தியமானவைகள். அப்போ இன்னைக்கு நம்ம எப்படி, நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது? வாக்குத்தத்தங்கள் தேவன் இன்றைக்கு பல பேருக்கு இப்போ ஒரு போயிட்டு இருக்கு, எல்லாருக்குள்ளயும் போய்கொண்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய யுத்தம் அதுதான். ஏன் இன்னும் என் வாக்குத்தத்தம் நிறைவேறல? நான் எவ்வளவோ ஜெபிச்சுட்டேனே, எவ்வளவோ நான் அவருக்காக உண்மையா தானே நான் வாழ்றேன், ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறல? அந்த ஏன் நிறைவேறலங்கிற கேள்வி இன்றைக்கு நமக்கு வேண்டாம், அது நிறைவேறிற்று. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது நிறைவேறிற்று என்பதுதான் நிஜம், சத்தியம். ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ. உங்களுக்கு ஏற்கனவே அது கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்போது நம்ம இயல்பாவே நம்ம சந்தோஷத்துல இருப்போம். அதுதான் அங்க ரோமர் 15:13 நம்ம பார்க்கிறோம். எல்லா பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்போ இந்த ஃபெய்த்ல நம்ம ஃபுல் ஆகும்போது ஹோலி ஸ்பிரிட் மூலமா அவருடைய வார்த்தை, அன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் எம்மாவூர் சீஷர்கள் இயேசு கிறிஸ்து அந்த அவருடைய காரியங்களை குறித்து மோசே முதலான எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்ன காரியங்களை, அவரை குறித்து சொன்ன காரியங்களை அந்த எம்மாவூர் சீஷர்கள்ட்ட உயிர்த்தெழுந்த பிறகு அவர் பேசிட்டே வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க யோசித்து பாக்குறாங்க, அவர் பேசின பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? அப்போ பரிசுத்தாவியானவர் நிரப்பப்பட்டு பேசப்படுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தையும் உங்களை தொடும் பொழுது உங்கள் இருதயம் அது கொழுந்து விட்டு எரியும். நிச்சயமாய் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு தேவன் உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இந்த வார்த்தைகள் தொனிக்கும் பொழுது உங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள், காண்பீர்கள். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் தேவன் இன்றைக்கு உங்களை நிரப்புகிறார். அவருக்கு தெரியும் அவர் பிள்ளை எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறா, எந்த இடத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் இந்த நாளில இந்த விசுவாசத்தை குறித்து நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்படின்னா நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் மறுபடியும் எழுந்து நிற்கும்படியாய் இந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசம் அப்படின்னா என்ன? நம்ம பார்க்கிறதுக்கு, அதாவது பரலோகம் எப்படி ஒரு காரியத்தை பார்க்குதோ அதே போல நம்ம பார்க்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். Faith is heaven's way of seeing before you see. நம்ம பார்க்கிறது, நம்ம கண்ணால பார்க்கிறதுக்கு முன்னாடியே பரலோகம் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தந்திருக்குது. அந்த பரலோகத்தின் கண்ணோட்டத்துல நம்ம பார்ப்பதற்கு பெயர் தான் விசுவாசம். இப்ப தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு அவருக்கு சந்தேகமே கிடையாது. அவருக்கு நம்மள மாதிரி இப்படி ஒரு மனித விசுவாசம்லாம் அவருக்கு தேவையில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் சொன்னா அது நடந்துரும். இந்த விசுவாசம் நமக்குள் இருப்பதுதான் தேவரகமான விசுவாசம். அப்போ அதாவது மறுபடியும் நல்ல இதை உள்வாங்கணும். ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார் அப்படின்னா தேவன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு அவருக்கு ஒரு சந்தேகமும் இருக்காது. ஏன்னா அவருக்கு தெரியும், அது சொன்னதுதான் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறியே தீரும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய மனதின் எண்ணம். அப்போ விசுவாசம் அப்படிங்கிறது என்னன்னா
பரலோகம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த பரலோகம் எப்படி அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்கிறதோ அதே கண்ணோட்டத்தோட நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அவங்களுக்கு சந்தேகமே கிடையாது. ஏக தேவனுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னு பயமும் கிடையாது, சந்தேகமும் கிடையாது. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க சொன்னா அவர் சொல்றாரு, நான் நினைத்தபடியே நான் சொன்னபடியே என்ன செய்யும் ஆகும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் நிலை நிற்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நான் சொல்ல ஆகும், நான் கட்டளையிட நிற்கும். அப்போ அவர் உன்னை சொல்லிட்டார் அப்படின்னா அது நடந்து முடிந்ததாய்த்தான் தேவன் பார்க்கிறார்கள். அந்த கண்ணோட்டத்துல நாமும் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். இன்னைக்கு எத்தனை நேரம் நம்ம அப்படி பார்க்கிறோம். தேவன் இதை கொடுத்துட்டாரு, அப்போ இதுதான் என் வாழ்க்கையில அவருக்கு இதை செய்ய வல்லமை உண்டுன்னு அவர் அதை அறிஞ்சிருக்கிறாரு. நானும் அந்த கண்ணோட்டத்துல இருந்துதான் இந்த வாக்கு தத்தங்களை நான் சுதந்திரித்து கொள்ளுகிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஹார்ட் எப்போ வருதோ அதற்கு பெயர் விசுவாசம். விசுவாசம் என்பது தேவனின் கண்ணோட்டத்துல இருந்து நம்ம வாக்கு தத்தங்களை பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அது ஒரு குவைட் அஷூரன்ஸ் நம்ம இருதயத்துல. ஏற்கனவே தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு பார்க்கிறதற்கு பெயர் தான் விசுவாசம். நம்ம தேவனை பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு வரும்போதெல்லாம் எல்லாமே அவர் சொல்றது எல்லாமே எப்படி இருக்கும்னா பாஸ்ட் டென்ஸ்ல தான் இருக்கும். நான் உனக்கு கொடுத்துட்டேன், நான் உனக்கு எரிகோவை நான் கொடுத்துட்டேன், கானானை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் ஏற்கனவே அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுதான் அவருடைய மனதின் எண்ணம். அப்போ விசுவாசம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே நடந்து முடிந்ததை போல தேவன் எப்படி பார்க்கிறாரோ அதே போல நாமும் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். நம்ம கண் அதை பார்க்க தேவையில்லை. நம்ம ஸ்பிரிச்சுவல், நம்ம இன்னர் ஹார்ட்ல இருந்து வாக்கு தத்தங்களை ஏற்கனவே நிறைவேறினதை போல பார்க்கிறதற்கு பெயர் விசுவாசம். அப்போ தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம இருதயத்துல அதை விசுவாசிக்கிறோம். இப்ப இந்த வாக்கு தத்தம் இந்த விசுவாசம் என்ன செய்யுதுன்னா நம்ம இருதயத்துல இருந்து ஒரு கை எழும்பி காட்ஸ் ரெல்ம், அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு பெற்று கொண்டு வருகிறதற்கு பெயர் தான் விசுவாசம். நல்லா கவனிக்கணும். நம்ம கை இப்போ ஒரு பொருள் வேணும்னா நம்ம கையை நீட்டி எப்படி ஒரு பொருளை எடுக்கிறோமோ அதே போல நம்ம இருதயத்துல இருந்து ஒரு கரம், இருதயத்துல இருக்கிற விசுவாசம் அதுதான் ஒரு கரமா இருந்து ஒரு கையா இருந்து தேவனுடைய ரெல்ம், அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருந்து நமக்கு தேவையான அத்தனை வாக்கு தத்தங்களையும் சுதந்திரித்து கொள்ளுகிறதற்கு தேவையான ஒரு கையா இருக்கிறது, ஒரு கரமா இருக்கிறது. அதுதான் கரத்தை நீட்டி அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை அது இழுத்து அது சுதந்திரித்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம இருதயத்துல இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? இப்போ ஒரு நம்ம விதை விதைக்கிறோம். நம்ம தோட்டத்துல ஒரு விதைய போடுறோம். விதைய போட்ட உடனே அது முளைச்சு என்ன செய்யாது? பூவா கனியா காயா கொடுக்காது. ஆனா நம்ம தினந்தோறும் அந்த விதைய போட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறோம். ஏன்னா அந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அப்போ விசுவாசமும் அதே போலதான். அங்க சைனே இருக்காது. அங்க மண்ணுக்குள்ள அந்த விதை போட்டது நமக்கு மட்டும்தான் தெரியும். அந்த எந்த சைனும் இருக்காது. ஆனா நமக்கு தெரியும் இந்த விதைக்குள்ள ஜீவன் இருக்கு, இந்த விதைக்குள்ள இருந்து கண்டிப்பா முளை கிளம்பி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஃபெய்த், அத நம்ம ஆன்சர் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். அது எப்படி இருக்கும்னா அந்த விசுவாசம் இளைப்பாரி கொண்டு இருக்கும். நம்ம எதை குறிச்சும் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், இளைப்பாறுதல்ல இருப்போம். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது? பொய்யாகாது.
காட்ஸ் வேர்ட் நெவர் ஃபெயில்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன செய்வோம்? ரெஸ்ட் பண்ணுவோம், இளைப்பாரி கொண்டிருப்போம். அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வருகிறதற்கு பெயர் தான் விசுவாசம். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல சோர்ந்து போகிற இடமே இதுதான். இந்த இளைப்பாறுதல் நமக்கு என்ன செய்யல? இல்ல. தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த முடியாத இடத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நம்ம பார்த்து சோர்ந்து போய் அந்த இடத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுறோம். அதனாலதான் நம்மளால இன்னும் என்ன செய்ய முடியல? விசுவாசத்துல உறுதியாய் நிற்க முடியல. ஒரு சின்ன டெஸ்ட் வந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம். அப்போ விசுவாசம் ஒரு சைனே இல்ல, ஒரு அடையாளமே இல்ல. நம்ம விதைய போட்டிருக்கோம், ஒரு அடையாளமும் இல்ல. ஆனா நமக்கு ஒண்ணு தெரியும், விதைக்குள்ள முளை கிளம்பி வரும், அது பலன் தரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறது போலதான் நம்ம இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு உண்டான எந்த அடையாளமும் நம்ம பார்க்கல. ஆனா அவர் வாக்குத்தத்தம் விதையாய் அங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயம் அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. நிச்சயம் அந்த வாக்குத்தத்தம் அது எழும்பி அது என்ன செய்யும்? நமக்கு என்ன அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்கள் நமக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அது எல்லாவற்றையும் அது நடப்பிக்கும் என்கிறதை நம்புகிறது. அந்த நிச்சயமான உறுதிக்கு பெயர் தான் விசுவாசம். அதாவது நடக்கிறதற்கு முன்பதாகவே அந்த வாக்குத்தத்தங்களுக்காக அந்த இருதயம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கும். அதற்கு பெயர் தான் விசுவாசம். நடக்கிறதற்கு முன்பதாகவே அந்த இருதயம் எப்பொழுதும் இளைப்பாறுதலுக்குள்ளேயும் சந்தோஷத்துக்குள்ளேயும் இருக்கும். அதற்கு பெயர் தான் விசுவாசம். அப்போ நம்ம பார்க்கிறோம், நம்ம காணக்கூடாத உலகத்துல இருக்கிற காரியங்களை நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை நம்புகிறதற்கு பெயர் தான் விசுவாசம். இப்போ உங்களுக்கு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு ரெஸ்டோரேஷன் நடக்கணும், உங்களுக்கு இழந்ததை நீங்க பெறணும், இழந்த சமாதானத்தை பெறணும், ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு நடக்கணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒருவேளை இன்னும் நீங்க அதை சுதந்திரிக்க முடியாம இருக்கலாம். ஆனா ஃபெய்த், விசுவாசம் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையை பார்க்காது, இந்த எவிடன்ஸை தேடாது. விசுவாசம் தான் எவிடன்ஸா இருக்கும். நிச்சயமா என் தேவன் அதை எனக்கு செய்து முடிப்பார். இத்தனையோ தேவ மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் இந்த பூமியில. இப்ப வாழ்கிற மனிதர்கள்னாலும் சரி, ஏற்கனவே வாழ்ந்து மடிந்த தேவ மனிதர்கள் ஆனாலும் சரி, அவங்க வாழ்க்கையில விசுவாசத்துல அவ்வளவு அரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்ததெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏற்கனவே நீங்க முந்தி வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம டேவிட் ஒய்டப்போங்கிற ஒரு தேவ மனிதர், அந்த சேட்டன் கெட் லாஸ்ட்ங்கிற ஒரு புக்கெல்லாம் நம்ம தியானித்தோம். அவருடைய விசுவாசம் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, என்னை இந்த பூமியில மேன்மைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருன்னா நான் இந்த பூமியில மேன்மையாகத்தான் இருப்பேங்கிறத இருதயத்துல விசுவாசிச்சு இன்னைக்கும் அவருடைய அந்த ஊழியத்தின் எல்லைகள் அவ்வளவு பெரிதாகி கொண்டே இருக்குது. காரணம் என்னன்னா அவர் கொடுத்துட்டாருல்ல, அப்ப அதுதான் நடக்கும் என் வாழ்க்கையில. அதுல ஒரு சாட்சி கூட நம்ம பார்த்தோம். ஒரு பெண்மணிய ஒரு ஒரு பூச்சி கூட்டம் ரொம்ப தொடர்ந்து அந்த பெண்ணை துரத்தி கொண்டே இருந்துதான். அந்த பிள்ளைக்கு விரோதமா ஏதோ ஒரு சத்துரு போராட்டம். அது மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் ஒரு பூச்சி கூட்டம் கான்ஸ்டன்டா அவங்கள பின்தொடர்ந்து கொண்டே இருக்குமா. இந்த லேடியை அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த அந்த பிரச்சனையில இருந்து அவங்களால வெளியே வர முடியல. அப்போ ஒரு சமயம் இந்த தேவ மனிதரை குறித்து அவங்க கேள்விப்பட்டு இவரை பாக்குறதுக்கு உள்ள வந்திருக்கிறாங்க. அவங்க கேம்பஸ்குள்ள உள்ள வரும்போதும் அது பின்தொடர்ந்து வந்திருக்கு. ஆனா இவங்க கேம்பஸ்குள்ள வந்த பிறகு அந்த பூச்சி கூட்டம் இவங்களை பின்தொடரலையாம், அந்த கேம்பஸ்க்கு வெளியிலேயே நின்றுருக்கு. அப்போ இந்த தேவ மனிதர் இவங்க தன்னுடைய கதையெல்லாம் சொல்லி, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பூச்சி கூட்டம் என்னைய பின்தொடர்ந்து கொண்டே இருக்குது, அப்ப நான் என்ன செய்ய, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ன உடனே இந்த தேவ மனிதர் சொன்னாரா, நம்ம இப்ப என் கூட வாங்க, இது வருதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த லேடியும் கூப்பிட்டுட்டு அந்த கேம்பஸ் பக்கம், அந்த கேட்டு பக்கம் இவர் வரவும் அந்த பூச்சிகள் கூட்டம் அப்படியே பின்வாங்கி அது அப்படியே பறந்து போயிருச்சாம்.
அப்போ எந்த அளவுக்கு அந்த மனிதனுக்குள்ள விசுவாசம், நான் வெளிச்சமா இருக்கிறேன், நான் ஒரு அடி எடுத்து வச்சா இந்த இருள் இதற்கு மேல இந்த மகளை பின்தொடர முடியாது அப்படிங்கிற அந்த விசுவாசம், தான் யார் என்பதுல அவர் அசைக்க முடியாத விசுவாசம் உடையவராய் இருந்தபடியினால அதற்கு பிறகு அந்த பெண்மணியை அந்த பூச்சி கூட்டம் துரத்தவே இல்லையா. இதற்கு பெயர்தான் விசுவாசம். அதே இதுல நம்ம இன்னொரு அந்த டேவிட் ஒய்டப்போ சர்ச்ல ஒரு அட்டென்ட் பண்ற ஒரு மனிதருடைய ஒரு சாட்சியை குறித்து கூட நம்ம பார்த்தோம். சிலருக்கு வந்தவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். அப்போ அந்த அந்த வாரம் அந்த டேவிட் ஒயிட் அவங்க சர்ச் சர்வீஸ்ல அந்த தேவ மனிதர் கம்யூனியனை குறித்து பேசி இருக்கிறார். கம்யூனியனை எடுக்கும் போது எந்த அளவுக்கு சரீரத்திற்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமா அவர் பேசி இருக்கிறார். அப்போ அந்த சர்ச் சர்வீஸ்ல அட்டென்ட் பண்ண அவருடைய சர்ச் மெம்பர் ஒருத்தர் அவர் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அங்க திடீர்னு கரண்ட் கட் ஆயிருக்கு. இவர் கேட்ல உள்ள என்ட்ரி ஆகவோ ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கு, உஸ்ன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு. அப்போ இவர் திரும்பி பார்க்கவும் ஒரு விஷ பாம்பு அவருடைய கண்கள்ல அந்த விஷத்தை அப்படியே அது தெரிச்சு விட்டுருச்சான். அது ஸ்பிரிங்கிள் பண்ணிருச்சு. இவர் வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போய் கொஞ்ச நேரத்துல கண் பார்வை மங்க ஆரம்பிக்குது. உடனே டாக்டர்கிட்ட போறாங்க. அவருடைய சகோதரனும் அவர் கூட இருந்திருக்கிறார். டாக்டர்கிட்ட போறாங்க. அப்போ டாக்டர் சொல்லிட்டாரு, இது வேற எந்த பகுதியில இருந்தாலும் இத நம்ம இந்த பாய்சன் நம்ம இது பண்ண முடியும், கண்ணுக்குள்ள போன பிறகு இத ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற நிலைமையில அவரு சொல்லி அனுப்பிட்டாராம். அப்போ அந்த சகோதரன்ட்ட இந்த மனிதர் இந்த கம்யூனியனை குறித்து இவர் கேள்விப்பட்ட இந்த வார்த்தைகள் அவரை பலப்படுத்தி இருக்குது. அந்த வார்த்தையின் மேல விசுவாசம் வைத்து அவர் சொன்னாரா, எனக்கு இப்ப நீ கம்யூனியன் கொடு, நீ ஜோம் பண்ணி எனக்கு கம்யூனியன் கொடு அப்படின்னு சொல்லி அந்த சகோதரன்ட்ட சொல்லி இருக்கிறாரு. அதே போல 2 பேரும் ஜோம் பண்ணிட்டு அத இயேசுவின் ரத்தமாய் அந்த 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 கம்யூனியன் எடுத்திருக்கிறாங்க. எடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ல ஒரு பார்வை தெளிவடைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா கூட அந்த கண்ணுல இருந்த வீக்கம் மாறல. அடுத்த நாள் கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சிருக்கு. வித்தின் அ வீக் அவருடைய கண் பார்வை அப்படியே நார்மல் ஆயிருச்சாம். அவரு அந்த சர்ச்ல அவர் சாட்சி சொன்னாராம், எந்த அளவுக்கு தேவன் தனக்கு சுகத்தை கொடுத்தார், இந்த கம்யூனியன் எனக்கு சுகத்தை கொடுத்தது. அப்போ இந்த சுகத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, அதை வெறும் ஜூஸாவோ அதை வெறும் பிரெட்டாவோ அவர் பார்க்கல. அவர் லிட்ரலா தேவனுடைய சரீரமாய் தேவனுடைய ரத்தமாய் அவர் அதை பார்த்தபடியினாலே, அந்த விசுவாசத்தின் உறுதி அவருக்கு இருந்தபடியினாலே அந்த பலவீனத்தை, அந்த சத்துருவின் கிரியை, அவர் சரீரத்துல இருந்த அந்த சத்துருவின் கிரியை முற்றிலுமாய் அழிக்கப்பட்டதை அவர் பார்த்தார். வசனம் சொல்லுது, தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், அவரை விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அப்ப இன்னைக்கு நம்மளால கூடாத காரியம்னு இந்த உலகத்திலேயே ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லி தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம கடந்த நாள்ல பார்த்தோம், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படின்னு சொன்ன தேவன் இன்றைக்கு நம்மோட கூட இருக்கிறார்னா, நம்மளால முடியாத காரியம்னு ஒண்ணு இந்த பூமியில இருக்குதா? நிச்சயமாய் கிடையாது. நிச்சயமாய் தேவன் நம் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றி தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உலகம் சொல்லும், நான் இத பார்த்தா இத நம்புவேன். ஆனா விசுவாசம் சொல்லும், நான் ஏற்கனவே அதை பார்த்துட்டேன், அதனால அதை நம்புறேன். அப்போ இதுதான் உலகம் பார்க்கிற கண்ணோட்டத்துக்கும் விசுவாசிக்கிற அவருடைய தேவ பிள்ளைகள் பார்க்கிற கண்ணோட்டங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ இன்றைக்கு நம்ம எதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? யாரை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம்னு பார்க்கிறோம். இன்னைக்கு
இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம ரொம்ப வேகமா பார்க்க போகிறோம். இன்றைக்கு சிலுவையில் கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு தேவன் செய்த காரியங்கள். முதல்ல இத விசுவாசிக்கணும். அப்பதான் மற்ற காரியங்களை நாம் சுலபமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சிலுவையில் நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நாம் எதை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத உறுதியா நம்ம நம்ப ஆரம்பிக்கணும். இன்றைக்கு நம்ம இருதயம் இதை நம்பும் பொழுதுதான் மற்ற வாக்கு தத்தங்களை நாம் ஈஸியா நம்ம சுதந்திரிக்க முடியும். முதல்ல கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நமக்கு நாம் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். புதிய நேச்சரை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு பழைய மனுஷனுடைய நேச்சர் நமக்கு கிடையாது. நம்ம புதிய ஆதாமுக்குள்ள நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறபடினால we have new life and new nature. அப்போ அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஓல்டு நேச்சர் நம்ம பழைய மனுஷன் முற்றிலுமாய் மரித்து போய்விட்டான். நமக்குள்ள அந்த தேவரகமான நேச்சர் இதுதான் நமக்குள்ள இருக்குதுங்கிறத முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதினா முதல்ல இத விசுவாசிக்கணும். யூ ஹாவ் அ நியூ லைஃப் அண்ட் அ நியூ நேச்சர். ஓல்ட் ஆடம்ட்ட இருந்து வந்த எந்த நேச்சரும் இப்போ நமக்கு கிடையாது. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதுசு. டோட்டலா நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, இப்போ நீங்க யாருக்கு பிறந்திருக்கிறீங்க? தேவனுக்கு பிறந்திருக்கிறீர்கள். தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்குது. இத முதல்ல ஆள் மனதுல நம்ம தியானிக்கணும். ஆமா, இந்த உலகத்தை படைத்தவருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன், இந்த உலகத்தை படைத்த சிருஷ்டிகருக்கு நான் பிள்ளையா இருக்கிறேன்னா இன்றைக்கு என் வாழ்க்கையில் எந்த குறைவுகள் இருக்க முடியும்? இத எவ்வளவுக்குள்ள நீங்க ஆள் மனதுல நீங்க தியானிக்கிறீங்களோ அப்பதான் இந்த வாழ்க்கையில நம்ம நன்மைகளை சுதந்திரிக்க முடியும். I have a new life and a new nature. என்னுடைய பழைய மனுஷன் டோட்டலா சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். நான் இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, கிறிஸ்துவினுடைய நேச்சர் தான் எனக்குள்ள இருக்குது. அவருக்கு நான் பிறந்திருக்கிறேன். சிலுவையில் தேவன் என்னை பெற்றெடுத்திருக்கிறார். அவர் பெற்றெடுத்த பிள்ளையை அவர் கைவிடுவாரா? அவர் பெற்றெடுத்த பிள்ளைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்ப நீங்களும் நானும் அவரால் நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? புது சிருஷ்டியா இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ அவர் உயிர் தெழும்பும் போது நாமும் அவரோடு கூட என்ன செஞ்சிட்டோம்? உயிர் தெழுந்து இன்றைக்கு அவரோடு கூட உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்வது நமக்குள்ளே வசிக்கிற பரிசுத்தாவியானோருடைய வல்லமையினால் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு நீங்க பார்க்கிற எக்ஸ்டர்னல் சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டன்சஸ், இது நீங்க கிடையாது. இது தேவன் உங்களுக்கு தந்த வாழ்க்கை அல்ல. நீங்க ஆவியில நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆவியில உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார், அது எல்லாம் உங்களுக்குரியது. இத நீங்க நம்பணும். இத நீங்க நம்பிக்கையின் உறுதியாய் விசுவாசத்துல நீங்க நிற்கும் போது மற்ற வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் எளிதாய் நாம் சுதந்திரிக்க முடியும். எப்படி ஒரு சீடு, ஒரு விதைய மண்ணுக்குள்ள போடும் போது அது மரித்து போனது போல மண்ணுக்குள்ள இருக்குதோ, ஆனா அது வெளியே வரும்போது ஒரு செடியா மரமா முளைக்குதோ, அது போல நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம மரித்து இன்றைக்கு புது சிருஷ்டியாய் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வெளியே வந்திருக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். நம்ம நேச்சர் ஃப்ரூட்ஃபுல் நேச்சரா இருக்கு. நித்திய ஜீவனை நாம் பெற்றிருக்கிறோம். இது எல்லாம் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தது நிமித்தம் தேவன் நமக்கு கொடுத்த
ஒரு வாழ்க்கை. இத இத விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியாய், காணப்படாதவைகள் நிச்சயமா. ஏற்கனவே இது நடந்து முடிந்த காரியம். நான் இன்றைக்கு புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், நான் தேவனுக்கு பிறந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஆழமா நம்ம அறிய அறிய அறியதான் இந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறத குறித்து நம்ம கவலைப்பட மாட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் ரோமர் 8:16-17 நம்ம பார்க்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நமக்குள்ள ஒரு ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாரு. இத முதல்ல ரியலா பார்க்கணும். நமக்குள்ள இருக்கிற ஹோலி ஸ்பிரிட் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கிறாரு. நீங்க கவலைப்படும் போதெல்லாம் ஒண்ணு சொல்றாரு, நீ தேவனுக்கு பிள்ளை, நீ தேவனுக்கு பிள்ளைன்னா அவர் உன்னை எப்படி கைவிடுவார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அவர் சாட்சி கொடுத்துட்டே இருக்கிறார். யூ ஆர் காட்ஸ் பிலவெட், யூ ஆர் காட்ஸ் சைல்டு அப்படிங்கிறத அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு அனாதைகளோ அடிமைகளோ கிடையாது. We are his beloved sons and daughters. நம்ம அவருக்கு பிரியமான குமாரர்களாய் குமாரத்திகளாய் நம்ம இருக்கிறோம். நம்ம அப்பாவுக்குரியது எல்லாம் இன்றைக்கு நமக்குரியது. நம்ம இன்ஹெரிட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இத முதல்ல ஆணித்தரமா நம்பணும். இந்த எபிரேயர் 11:1 செய்து முடித்த காரியங்களை முதலாவது நம்ம இருதயம் என்ன செய்யணும்? நம்பணும். சிலுவையில் தேவன் நமக்காக செய்து முடித்தவைகளை நம்ப வேண்டும். முதல்ல பார்த்தோம் நியூ லைஃப், நியூ நேச்சர். இப்ப பார்க்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள். We are his children. அவருக்கு பிரியமான பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே நம்ம என்ன எப்படி அழைக்கிறாங்களா? நீ எனக்கு பிள்ளைன்னு அவர் அழைக்கிறாராம். அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். லிட்டரலா நீங்க எங்க போய் நீங்க ப்ராஃபட், எவ்வளவு பெரிய தேவ மனிதரா இருந்தாலும் சரி, இல்ல தேவனே உங்கள்ட்ட லிட்டரலா பேசினாலும் சரி, அவர் முதல்ல உங்களை எப்படி கூப்பிடுவார்னா, என் மகளே, என் மகனே. இதுதான் தேவனுடைய சத்தம். நீங்க எங்க வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க, அவர் உங்கள்ட்ட பேசுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவர் உங்களை கூப்பிடுற சத்தம் எப்படி இருக்கும்னா, என் மகளே, என் மகனே. பல வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்கைக்கு ஒரு விஷன். நைட்ல அவர் ரொம்ப ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அந்த நாட்கள். அப்போ லிட்டரலா ஆண்டவருடைய சத்தத்தை அவ கேட்கும் போது, எங்களுக்கு அப்பெல்லாம் அந்த ட்ரூத்தே தெரியாது. ஆனா அவ கூட அந்த டைம்லயே ஆண்டவர் பேசினது, நான் உனக்கு தகப்பன் அல்லவா, நீ எனக்கு பிள்ளை அல்லவா. இதுதான் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய அன்பு. நம்ம அவரை எப்படியோ பார்க்கலாம், ஆனா அவர் நம்மளை பார்க்கிறது எப்படி பார்க்கிறார்? எனக்கு பிள்ளை. நீங்க உங்க பிள்ளைகளை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு கண்ணு கருத்துமா? பிள்ளை வெளியில போனா எப்ப வர்றான், எப்ப போறான், அந்த டைம். இப்ப நிறைய பேரு இந்த இப்போ இந்த மீடியா, அந்த வாட்ஸ்அப் எல்லாம் வந்த பிறகு லாஸ்ட் சீன் எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்க. என் பிள்ளை இப்பதான் பாத்திருக்கான், இவ்வளவு நேரம் பாக்கல, அப்ப ஏன் பாக்கல? இத வச்செல்லாம் நிறைய பேர் கவலைப்படுறாங்க. அப்போ நீங்க இவ்வளவு தூரம் பொல்லாத நம்ம இவ்வளவு தூரம் மனுஷர்களை போல திங்க் பண்ற நம்ம இவ்வளவு தூரம் நம்ம பிள்ளைகளை குறிச்சு யோசிக்கிறோம், கவலைப்படுறோம், நம்ம பிள்ளைகளை குறித்து நம்ம தியானிக்கிறோம்னா, இன்றைக்கு தேவன் நமக்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்து, அந்த குமாரன் நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி இருக்கிறார் அப்படின்னா, நம்ம எவ்வளவு தூரம் அவங்க கண்ணோக்கி கொண்டு இருப்பாங்க. நீங்க கொஞ்சம் மெடிடேஷன்ல அமைதியா இருந்து பாருங்க. ஆண்டவர் லிட்டரலா உங்க காதுல பேசுகிற சத்தம், மகளே. இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் போதுதான் அந்த அன்பு உங்களுக்கு புரியும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த அன்புக்குள்ள அவருடைய அன்பு ஆழமா நம்ம உணர எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான்
அவருடைய அன்பை நம்ம தியானிக்கும் போதுதான் இந்த உலகம் நமக்கு மறந்து போகும், சூழ்நிலைகள் நமக்கு மறந்து போகும். அந்த விசுவாசத்துல நம்ம உறுதியாய் நாம் நிற்க முடியும். அடுத்ததா சிலுவையில நமக்காக இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் அவராலே தேவனுடைய நீதியை பெற்றிருக்கிறோம். நாம் நீதியாகும்படி அவர் என்ன செஞ்சாராம்? பாவமானார். இந்த வசனங்களை தியானித்து பாருங்க. அப்போ நம்ம ஏதோ நீதிமான் ஆகணுங்கிறதுக்காக நம்ம போராட வேண்டியதில்லை. we are already righteous. நம்ம ஏற்கனவே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு, ரோமர் 5 வாசித்து பாருங்க. ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நம்ம அவரால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம். நம்ம ஜோம் பண்றோம், நம்ம உபவாசம் இருக்கிறோம், நம்ம அதை செய்யறோம், இதை செய்யறோம், நான் அப்படி செய்யறேன், நான் அவ்வளவு காணிக்க கொடுக்கிறேன். இதெல்லாம் அவருடைய அன்புல நம்ம நிறைஞ்சு செய்கிற காரியங்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இதை ஸ்டாண்டர்டா வச்சுட்டு இதனால அவர் என்ன நேசிப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நிச்சயமாய் கிடையாது. அவர் நமக்காக மரித்ததினாலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வசனத்தை நன்றாக நீங்க தியானித்து பாருங்க. ரோமர் 5வது அதிகாரத்தை நீங்க தியானித்து பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததா அவர் சொல்றாரு சீஷர்கள்ட்ட, நான் போவேன், நான் போனா உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அந்த கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் பரமேறின பிறகு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மேல வல்லமையாய் ஊற்றப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம்னா, இன்றைக்கும் அந்த ஆவியானவர் நம்ம மேல வல்லமையாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். நமக்குள்ளே அவர் நித்தம் நித்தம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிறது தான் நிஜம். அவர் ஒரு பர்சனா நம்ம கூட இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு அவரை ஃபீல் பண்றதே இல்லை, அவர்கிட்ட நம்ம பேசுறதே இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அச்சாரமாய் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேற்றரவாளனா இருக்கிறாரு, நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு, நம்மை வழிநடத்துகிறவரா இருக்கிறாரு, நம்மை பலப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. நமக்குள்ள இருந்து உயிர்த்தெழுந்த அந்த அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறபடியினால நம்முடைய சரீரங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ இத முதல்ல நம்ம நம்பணும். நம்பிக்கையின் உறுதியாய் இந்த காரியங்களை நம்ம நம்பும் போதுதான் மற்ற வாக்கு தத்தங்களை ஈஸியா நம்ம சுதந்திரித்து கொள்ள அது ஏதுவாய் இருக்கும். அடுத்ததா, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? அவருடைய விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதன் இன்னைக்கு தேவனோடு கூட நாம் சமாதானமாகி இருக்கிறோம். அந்த நியாய பிரமாணத்தின் காலம் வரைக்கும் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு பிரிவினை இருந்தது. தேவன் கிட்ட போறதுக்கு நாங்களே அப்படிதான் இருந்தோம். யாராவது பெரிய தேவ மனுஷர்கள் வந்து ஜெபிச்சாதான் ஜெபம் கேட்கப்படும் அப்படிலாம் நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனா என்னைக்கு அவருக்கு பிள்ளையா நான் இருக்கிறேன் அப்படின்னா, நானே அப்பாட்ட போய் டைரக்டா பேச முடியும். அதுக்காக யாருடைய உதவியும் ஜெப உதவி தேவையில்லைன்னு சொல்லல. நம்ம எல்லாருடைய ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆனா பல வேளைகள்ல பல நேரம் நம்ம சத்தியத்தை அறியாதபடியினால நம்ம ஜெபம்லாம் கேட்கப்படாதுங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம ஜெபிக்க போவோம். நிச்சயமாய் கிடையாது. நீங்க ஜெபிக்க எப்ப போறீங்களோ அப்பவே மகா பரிசுத்த ஸ்தலத்துல அவருக்கு முன்பதாக நிற்பதாக நினைத்து நீங்கள் ஜெபியுங்கள். அந்த ஜெபத்துக்கு நிச்சயமான பதில் உண்டு. அவரோடு கூட இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சமாதானமாகி இருக்கிறோம். ரோமர் 5:1 வாசித்து பாருங்க. அப்போ இன்றைக்கு எப்போ அவர்கிட்ட ஃப்ரீ ஆக்சஸ். நீங்க படுத்திருந்து அப்பாட்ட பேசலாம், நீங்க வேலை செய்யும் போது அப்பாட்ட பேசலாம். எப்பனாலும் 24/7 அவர் கூட பேசுகிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவரோடு கூட இருக்கிற உறவுல நம்ம எப்ப வேணாலும் அவர் கூட நம்ம என்ன செய்யலாம்? இருக்கலாம், உறவாடலாம். அடுத்ததா, கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம்,
ஆவிக்குரிய அந்த அதிகாரம் மேற்கொள்ளக்கூடிய பாவத்துக்கும் மரணத்துக்கும் சத்துருவுக்கும் விரோதமாய் நம்மை எழுப்பி அவனை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? பிசாசு பிசாசு பிசாசுன்னு பிசாச பெரிதாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம யாரு இன்னைக்கு உன்னதத்துல அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்ம காலுக்கு கீழே தான் எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் நடக்கும். நம்ம போன்னு சொன்னா பிசாசு போய்தான் ஆகணும். நமக்கு மேல அவ்வளவு அத்தாரிட்டியும் பவரையும் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா நமக்கு அது புரியல, அது தெரியல. இன்றைக்கும் இந்த வல்லமையை அவர் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து நம்மையும் அவரோடு கூட இன்றைக்கு உன்னதத்துல உட்கார வைத்திருக்கிறபடியினால நீங்க சொன்னா எல்லாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். அந்த அத்தாரிட்டி, அந்த பவர், இத நம்ம என்ன செய்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் மூலம் நாம் பெற்றிருக்கிறோம். நம்ம வெற்றி ஏற்கனவே நம்ம ஜெயம் கொள்ளுகிறவர்களாய்தான் இருக்கிறோம். இத நமக்கு புரியணும். இன்னும் எனக்கு அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, எனக்கு அவங்க அப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி என்னைய சாபம் விட்டுட்டாங்க, இதெல்லாம் ஒண்ணும் பலிக்காது. உங்களுக்கு விரோதமா ஒருத்தரும் ஒரு வார்த்தை, எந்த வார்த்தை பேசினாலும் என்ன செஞ்சாலும் அது பலிக்காது. அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். இதுல உங்க இருதயம் உறுதியா நிக்கணும். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, விசுவாசம். இதுல எனக்கு அத்தாரிட்டி பவர் இருக்கு. நான் இன்னைக்கு அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். எனக்கு விரோதமா என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? அவருக்கு பிள்ளையா இன்றைக்கு மாறி இருக்கிறோம். அவர் செய்ய அனுமதிச்சிருவாரா? நீங்க உங்க பிள்ளைக்கு விரோதமா யாராவது ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா உடனே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக போய் பரிந்து பேசுறோம். நாம அப்படி இருக்கிறோம்னா நம்ம இன்றைக்கு அவ்வளவு தூரம் நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம அவ்வளவு ஒரு 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 கொடுமையான ஒரு மரணத்தை சந்தித்து நம்மை பெற்றெடுத்திருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மள யாராவது ஏதாவது செய்ய அவங்க அனுமதிச்சிருவாரா? இன்றைக்கு இந்த அறிவு இல்லாத இந்த இடத்துல நமக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் இன்னும் நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். அது நடந்துரும், இது நடந்துரும், அப்படி வந்துரும், இப்படி வந்துரும். எவ்வளவு பயம்! இந்த பயங்கள் எல்லாவற்றையும் விட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியே வரணும், நம்பணும். இத முதல்ல உறுதியாய் நம்ம நம்பணும். இத உறுதியா நம்பலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரமே இதுதான். கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் நமக்கு செய்து முடித்த காரியங்களை நம்புவதுதான் சுவிசேஷத்தின் அஸ்திபாரம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுனால இன்றைக்கு அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. For all the promises of God, எல்லா வாக்கு தத்தங்கள் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள், இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் அப்படின்னா அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு வாக்கு தத்துவம் வசனம் சொல்லுது, யோசுவால நம்ம பார்க்கிறோம், அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை, ஒண்ணு கூட தவறாது. அவர் சொல்றாரு, கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருக்காதுன்னா இருக்காது. இத நம்ம நம்பணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள அது சீல் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நம்ம கேட்காமலே நிறைய விஷயங்கள் நிறைவேறி இருக்கும். நீங்க அதெல்லாம் யோசித்து பாத்தீங்கன்னா தெரியும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் அவர் ஒரு வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். பல வேளைகள்ல நம்ம பார்ப்போம், நம்ம யாருக்கும் விரோதமா நம்ம சபிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கணும்னு தான் தேவன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அப்படிப்பட்ட போராடின நபர்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க கூட முடியாதபடி அவங்கள நம்ம கூட சமாதானமாகும்படி செய்திருக்கிற சூழ்நிலைகளை இப்பெல்லாம் என்னுடைய லைஃப்ல நான் நிறைய அதை பார்க்கிறேன். உன்னோட போராடினவைகளை தேடியும் காணாதிருப்பாய் அப்படின்னா அவங்களே நம்ம கூட சமாதானமாகும்படி அவர் செஞ்சிருவார். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன்.
அப்போ இன்னைக்கு அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துக்குள்ள இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னா அத்தனை வாக்கு தத்தங்களும் நமக்காக அது நிறைவேறியே ஆக வேண்டும் என்பதுதான் சத்தியம். அடுத்ததா நம்ம பார்க்கிறோம் அந்த டிவைன் பீஸ் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் நம்ம பார்க்கிறோம் ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. நம்ம டெய்லி நம்ம வெற்றியில தான் நம்ம நடக்கிறோம். நமக்கு தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறோம்னா நமக்கு தினம் 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 நமக்கு தான் வெற்றி. அப்படி ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்ம பயந்துகிட்டு இது இப்படி ஆயிருமா, அது அப்படி ஆயிருமா, இந்த அவங்க அப்படி சொல்றாங்களே இது அப்படி நடந்துருமா, இல்ல இந்த 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 பலவீனம் இப்படி என்னைய மேற்கொண்டுருமா, இப்படி எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா வசனம் சொல்லுது கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கிறபடியினால நமக்கு எப்பொழுதுமே ஜெயம், நமக்கு எப்பொழுதும் சமாதானம், சந்தோஷம், இளைப்பாறுதல். நம்ம எதையுமே பார்க்க வேண்டாம், சூழ்நிலைய பார்க்க வேண்டாம், மனுஷரை பார்க்க வேண்டாம், மத்த வார்த்தைகளை கேட்க வேண்டாம். இன்னைக்கு மீடியால இருந்து வருகிற நியூஸ் அது நம்மள எவ்வளவோ டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னைக்கு அதை சாப்பிட்டா இப்படி வந்துரும், இதை சாப்பிட்டா அப்படி வந்துரும், இதை நீங்க இப்படி செஞ்சா இப்படி நடந்துரும். எத்தனையோ 60 வயசுக்கு 40 வயசுக்கு மேல இது வரும், 60 வயசுக்கு மேல இப்படி இருக்கும், 70 வயசுக்கு மேல இவ்வளவு பலன் குஞ்சி போயிரும். வசனம் என்ன சொல்லுது? கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போல் ஆகுது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. இந்த வார்த்தையை நம்ம பேசணும்னா இந்த வார்த்தை நடக்கும். இல்ல அத பேசணும், அத விசுவாசிச்சோம்னா அதுதான் நடக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அப்ப நம்ம எதை விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம்? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. நம்ம அதை பேசணும். கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது வாழ வயது போல் ஆகிறது. நித்திய மகிழ்ச்சி தான் என் தலையின் மேல இருக்குது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகுது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நான் அடைகிறேன். இதெல்லாம் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். என் அலங்கத்துக்குள்ள சமாதானம், என் அரண்மனைகளுக்குள்ள சுகம்தான் இருக்கும். இத பேசுறோமா? எதை பேசி கொண்டு இருக்கிறோம்? சூழ்நிலைய பேசிட்டே இருக்கிறோமா? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இன்னைக்கு கிறிஸ்து செய்து முடித்த இந்த செயல்கள் மேல நம்ம எவ்வளவு தூரம் விசுவாசம் வைக்கிறோமோ அவ்வளவு தூரம் வாக்கு தத்தங்களை நாம் எளிதாய் அவரை நம்ம பெரிதா பார்ப்போம், அவருடைய அன்பை நம்ம பெரிதா பார்ப்போம். இப்படி பார்க்க 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 வாக்கு தத்தங்களை நாம் எளிதாய் சுதந்திரிக்க முடியும். மனுஷங்களை பார்க்கிற வரைக்கும், சூழ்நிலைகளை பார்க்கிற வரைக்கும், மனிதர்களுடைய வார்த்தைகள், அவர்களுடைய அன்பை நம்ம பெரிதாய் பார்க்கிற வரைக்கும் நம்ம போராடி கொண்டேதான் இருப்போம். எல்லாவற்றையும் விட்டுட்டு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அவர் சொல்றாரு, அவர் நம்மளை கூப்பிடுறதே என் மகளேன்னு தான் கூப்பிடுறாரு. என் மகனே தான் அப்படிதான் கூப்பிடுறாரு. என் மகனே, நீதிமொழிகள் எல்லாம் பார்த்தோம்னா அதுதான் என் மகனே, என் மகனே. அப்போ அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நமக்கு இன்றைக்கு அவர் அப்பாவா இருக்கிறாரு. இன்னைக்கு உயில் எழுதி நம்ம கையில அவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த உயில நம்ம கையில கொடுத்துட்டாரு. இந்த உயிர்ல இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு தேவை விசுவாசம். இந்த விசுவாசம் இருந்ததுன்னா இந்த வேதத்துல சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் நாம் தான் சுதந்திரவாளிகள். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரிப்பார்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கும் அந்த அன்பு ஆழமா நம்ம தியானிப்போம். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எபேசியர் 3வது அதிகாரத்துல இருக்கிற அந்த ஜெபம், கிறிஸ்துவினுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நம்ம அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறும்படி, அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை நம்ம அறிந்து கொள்ளும்படி, தேவன் நம்முடைய மனக்கண்களை பிரகாசிக்க பண்ணும்படி நம்ம ஜெபிப்போம். விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க முடியும்.
ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஒரு யுத்தத்துல நீங்க இருந்திருப்பீங்க. ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்க அந்த காரியங்களை நீங்க பேச ஆரம்பிங்க. நிச்சயமாய் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல்கள் சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் பார்ப்பீர்கள். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன், நான் நினைத்தபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். அவருக்கு நம்மள மாதிரி அவருக்கு விசுவாசம் தேவையில்லை. அவருக்கு தெரியும், அவர் சொன்னா நடந்துரும். அதான் அவர் சொல்றதே, நான் என்ன நினைச்சிருக்கிறோனோ அதுதான் நடக்கும், நான் நான் நினைத்தபடியே நிலை நிற்கும். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. நம்மளை குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாமே எப்படிதான் இருக்கு? பீஸ்ஃபுல் தாட்ஸ். நம்மளை குறித்து நல்ல நினைவுகளை அவர் நினைத்திருக்கிறார். நம்மள அழிக்கணும், நம்மளை கஷ்டப்படுத்தணும், நம்மளை துக்கப்படுத்தணுங்கிற நினைவெல்லாம் அவருக்கு கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், சுகமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். இதுதான் அவர் நம்மை குறித்ததான அவருடைய நினைவுகளாய் நாம் இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அவர் நினைச்சபடிதான் நடக்கும், அவர் சொன்னபடிதான் நிலை நிற்கும்னா அதுதான் நடக்கும்னு நீங்க உங்க இருதயத்துல, உங்க கான்சியஸ்னஸ்ல எப்ப அதை ஆழமாய் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நாம் நிச்சயம் பார்ப்போம். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கு கூட தகப்பனே, எங்களை நீ பலப்படுத்தி இருக்கிறீரப்பா. அப்பா, தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவன். இந்த நாள்ல உங்க பிள்ளைகள் இந்த இடத்துல இங்க வந்திருக்கிற, இதை கேட்க போகிற நிறைய பேருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. ஆனா இன்றைக்கு நீங்க உங்க வார்த்தைகளை அனுப்பி நீங்க உங்க பிள்ளைகளை பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, என் மகளே, என் மகனே என்று கூப்பிடுகிற உங்க சத்தத்தை எங்கள் இருதயத்துல எங்க ஆண்டவரே நாங்க கேட்கட்டும் அப்பா. எங்களை எவ்வளவு தூரம் நீங்க நேசிக்கிறீங்கிறத நாங்க அறியக்கூடிய ஒரு இருதயம் எங்களுக்கு உண்டாகட்டப்பா. ஒரு நொடி பொழுதும் எங்க மேல கண்ணோக்கமாய் நீங்க இருக்கிறத நாங்க ஆழமாய் அறிந்து உணர எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க அப்பா. காரியங்களை மாறுதலாய் முடிய செய்கிற தேவன், இந்த நாளிலும் கூட காரியங்களை நீர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்க வந்திருக்கிறீங்க ஒவ்வொருவரையும் பூமிக்கு உப்பாய் உலகத்துக்கு வெளிச்சமாய் நீர் வைத்திருக்கிறீரப்பா. விசுவாசத்தினாலே நாங்களும் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. விசுவாசத்தினால எல்லாவற்றையும் நாங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். சிலுவையில நீங்க எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களை நாங்கள் ஆழமாய் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த விசுவாசத்துல இன்றைக்கு எங்களை பலப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. நாங்க கண்ணால பார்க்கல, ஆனா நாங்க பேசுறோம், அது நடந்து விட்டது என்று சொல்லி பேசுகிறோம். எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் அத்தனையும் நிறைவேறிற்று என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அது ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நாங்க பார்க்கிறோம். அத்தனை வாக்கு தத்தங்களையும் எங்களுக்காக நிறைவேற்றி விட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.